வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஸ்ட்ராசியா இனத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தாவரம். இதோடைய தமிழ் பேர் வந்து புறா பொறுக்கி அப்படின்னு சொல்கிறது. புறா பொறுக்கி அப்படின்னா சித்த மருத்துவர்கள் வந்து வேறு பிளான்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இம்புரா அப்படின்னு ஒரு செடியை சொல்லுவாங்க. அதுவும் என்ன காரண பேராக இருக்கலாம். ஆனால் வந்து இதுதான் வந்து சரியான புறா பொறுக்கின்ற தமிழ் பேர் உடைய ஒரு தாவரமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராசியாவில் இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா ரிவினா ஹும்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவினா ஹும்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு தாவரம். அதாவது பெரி அப்படின்னு சொல்கிறதுல இதில் நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டில் வரைக்கும் பெரிஸில் நிறைய குரூப்பில் இந்த மாதிரி தாவரங்கள்லாம் வரும். இது வந்து ரெட் பெரி குரூப்லேயே சேர்ந்தது. காரணம் என்னென்னா இதோடைய பழம் வந்து சிவப்பாக இருக்குது இல்லையா, அதனால் இதுக்கு வந்து ரெட் பெரியில் வந்து இதை சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் இந்த தாவரத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நார் கட்டியாகட்டும், சாக்லேட் கட்டியாகட்டும், இன்னும் வெவ்வேறு கட்டியாகட்டும், இல்லை பொலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அடப்பாகட்டும், கட்டிகளாகட்டும், அதெல்லாம் கரைக்கிறதுக்கு இதிலேருந்து ஒரு டீ தயாரிக்கிற முறையோ கஷாயம் தயாரிக்கிற முறையோ நாங்கள் ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே தாவரத்தை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு சிவப்பான நிறமான ஒரு பழங்கள் உண்டு. இந்த பழத்தை வந்து எடுத்து உதடு கருப்புக்கும் அதே மாதிரி உதட்டில் வெள்ளை உழுவுறதுக்கும் முகத்தில் வந்து சிவப்பழக உருவாக்குறதுக்கும் இதை பிரயோகப்படுத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உதடு கருப்பு அப்படின்றது பாரம்பரியமான ஒரு விஷயமாக கூட இது பார்க்கப்படுது. இதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகும்போதோ இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லேயே இது ஒரு தனி பிரச்சனையாகவோ இல்லை பாரம்பரியமான ஒரு பிரச்சனையாகவோ இதெல்லாம் பார்க்கப்படுது. இன்னும் பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், இதில் வந்து இந்த மாதிரி உதடு கருப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் இந்த மாதிரிலாம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னில் வந்து இது ஒரு தனி பிரச்சனையாக கூட பார்க்கப்படுது. இது வந்து நிறையா பேர் கேட்குறாங்க, வந்து உதடு கருப்புக்கு என்ன மருந்துன்னு கேட்குறாங்க. உதடு கருப்புக்கு இதுதான் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்களை நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதாவது இந்த பழம் வந்து உடனே கெட்டு போகாது, உடனே காஞ்சியும் போகாது. நீங்கள் செடியிலேருந்து நீங்கள் பறித்த உடனே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய தேனியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு கூட உபயோகப்படுத்தலாம். அப்பப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 365 நாட்களும் இந்த தாவரத்தில் வந்து பழங்கள் உண்டு. இது சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி, பூமிக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் இந்த செடியோட உருவம். ஆனால் இது வந்து இந்த பழம் தான் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த பழத்தை நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா அது தாராளமாக தேனை விடுங்க. தேனை விட்டு ஒரு ஸ்பூனால் நீங்கள் வந்து அப்படியே மசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பழம் அப்படியே கரைஞ்சி தேன் ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் வச்சு நீங்கள் அப்படியே கிளறி அப்படியே புளிஞ்சு வடிகட்டினீங்கன்னா அந்த சத்து மட்டும் சிவப்பான சத்து மட்டும் நீங்கள் தேனில் இறங்கிடும். கொட்டைகளை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு இதை நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்களா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகப்படுத்தலாம். எறும்பு இந்த மாதிரி பூச்சிகளோட தொல்லை இல்லாமல் இதை ஜாக்கிரதையாக பதப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளூரில் விரலை விட்டு தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் கட்டுப்படும். விரல் பட்டா ஊறுகாய் மாதிரி தான். அதனால் நீங்கள் எடுக்கும்போது நல்லா குலுக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூனால் எடுத்து நைட்டோ இல்லை ஓய்வு கிடைக்கும் போதோ உதடு ஃபுல்லாக நீங்கள் தடவிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உணவுப் பொருள் எதுவும் சாப்பிடும்போது க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். இல்லை ராத்திரியில் தடவிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறதுனா படுத்துக்கலாம். இது வந்து இந்த பழத்தோடைய சத்துவம் வந்து வாய்க்குள்ளே போனாலோ கண்ணில் பட்டாலோ முடியில் பட்டாலோ கண்டிப்பாக 100% எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்க. பயமே இல்லாமல் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி தான் உதட்டில் விழுங்கக்கூடிய வெள்ளைங்களும். உதட்டில் பார்த்திங்கன்னா உதட்டோட வெள்ளைக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா உதட்டில் இருக்க பிக்மெண்ட், உதட்டில் வந்து வேர்வை சுரப்பியோ மற்ற விஷயங்களும் கிடையாது உதட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளங்கை தோலும் அப்படி தான். அதனால் நம்ம சாதாரண மேல் தோலில் இருக்கிற பிக்மெண்ட்டுக்கும் இந்த உதட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த உதட்டில் வந்து நிறமிகள் பிரச்சனை தான் அப்படி காட்டும். அதனால் இந்த வெள்ளை விழுந்ததுக்கு உதட்டு வெள்ளைக்கு உள்மருந்து தான் ப்ராப்பராக சாப்பிட்ணுங்க. ஆனால் இந்த சத்துவத்தை, இந்த பழத்துலேருந்து எடுத்த இந்த சத்துவத்தை நீங்கள் இதே மாதிரி தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் உதடு வெள்ளையும் மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இது நல்லா பலனை கொடுக்கக்கூடியது.
மேலும் பார்த்தீங்கன்னா இதே சத்துவத்தை நீங்கள் முகத்துக்கு வந்து சிகப்பு அழகு கொடுக்கறதுக்கு கூட முகத்தில் தடவி ஊற வச்சு குளிக்கலாம். இது வந்து முகத்தில் மட்டும் இல்லை, காதுகள், காது பக்கம், கழுத்து, பிறடி பக்கம், இந்த கையில் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாப்பிங் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தடவி ஊற வச்சு குளிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த வெடிப்புகள்லாம் போகும். அதே மாதிரி உதட்டில் வெடிப்பு இருந்தாலும் மாறிடும், தோல் உரியதாக இருந்தாலும் அந்த உரிவும் நின்று போயிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து சிவப்பு அழகுக்காகட்டும், உதடு வெள்ளைக்காகட்டும், உதடு கருப்பாகட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்மருந்து தான் ரொம்ப முக்கியமானது. இருப்பினும் வந்து உங்களுக்கு இது பரிகாரமாக நல்லா வேலை செய்யும். ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த தாவரத்தை நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் இதை பற்றி நீங்கள் இன்னும், அதாவது இது வந்து சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய தாவரம் தான். சில பேர் கேட்குறாங்க வந்து ரொம்ப ரேரான பிளான்ட்டெல்லாம் பற்றி சொல்லி மருந்தெல்லாம் சொல்கிறீங்களா சார், அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ரேரான பிளான்ட் இல்லைங்க, நம்மளை சுற்றியே இருக்குது. ஏன்னா நிச்சயம் வந்து துளசியிலையோ, வேப்பஞ்செடியிலையோ, ஓமவல்லியிலையோ எல்லா மருந்தும் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் அதிலே தீர்வு கண்டுட முடியாது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரிய தாவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே விஷயந்தான் எங்களுடைய தொடருடைய முக்கியமான நோக்கமே அதுதான். அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி விழிப்புணர்ச்சி வேணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறோம். அதனால் இதை உபயோகப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி சில பெண்கள்லாம் கேட்குறாங்க, பிரிஸ்ட்டு வந்து எலிவேட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு மருந்து ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிஸ்ட்டு எலிவேட்டுக்கு வந்து என்ன தான் வந்து மேல் பூச்சி மருந்துகளை தடவினாலும் உள்ளே சாப்பிடாம ரிசல்ட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவும் இதே மாதிரி தாங்க, பாரம்பரிய பிரச்சனையை தழுவி இருக்குது. அதனால் இதில் ஒரு சில மெட்டபாலிசம் சிண்ட்ரோம் டிசீஸ் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிகள்லாம் கூட குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிரிஸ்ட்டு வந்து எலிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தாவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய அம்மான் பச்சரிசி தான். நீங்கள் அம்மான் பச்சரிசி பார்த்தீங்கன்னா, அம்மான் பச்சரிசியில் நிறைய வெரைட்டி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இபோர்பியா ஹிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதாரண அம்மான் பச்சரிசி, இந்த சாதாரண அம்மான் பச்சரிசியை நீங்கள் நல்லா நிழல் காய்ச்சலாக காய போட்டுட்டு பொடி பண்ணுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வெயிலில் நல்லா காய போட்டுட்டு நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மை வந்தோன்னே அதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு ஒரு நைஸ் கன்று உடைய ஒரு சல்லடையில் நீங்கள் சலித்து வச்சுக்கலாம். இப்படி சலித்து வச்சுக்கிட்டு அந்த பொடியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கிண்ணத்தில் விட்டு அது தேவையான அளவுக்கு தேனை விட்டு நல்லா பிரட்டி ஒரு லேகிய பதத்தில் அதை உருட்டி வாயில் இட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்க வேண்டியது தான். இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க எம்டி ஸ்டமக்கில். இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பத்தியங்கள்லாம் ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. ஆனால் இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பொடி, அதாவது இந்த சூரணமானது 1 மாதத்துக்கு அப்புறம் அதோடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அனுபவத்தில் அது மாதிரி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால் 1 மாதத்துக்கு தேவையான பொடியை மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் இதை உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பச்சையாக கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக அம்மியில் வச்சு அரைச்சி இதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டையை நீங்கள் வாயில் இட்டு அப்படியே மென்று தின்னுட்டு தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி அந்த சத்துவத்தை சாப்பிடலாம். கூடுமான வரைக்கும் அதோடைய அதாவது அந்த நாரை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் இருக்க அந்த நார்ச்சத்தோடு சாப்பிட்றது தான் ரொம்ப பலன் அளிக்கும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பிரிஸ்ட் வந்து எலிவேட் ஆகி ஒரு நல்ல ஷேப்பான ஒரு அழகுக்கு வந்துடும். அது ஒரு அனுபவத்தில் உண்மை. அதனால் இது உள்மருந்து வந்து இதாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இது வந்து பத்தியமே கிடையாது. ஏன்னா அம்மான் பச்சரிசி வந்து எல்லா நோயிலையும் சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான பாதுகாப்பான ஒரு தாவரம். இது பார்த்திங்கன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸு, அமீபியாசிஸு, இன்னும் சொரியாசிஸு, இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் உபயோகமாகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாவரம். நம்மளை சுற்றி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். அதனால் இதை நீங்கள் வந்து உபயோகப்படுத்துறதும் ரொம்ப எளிமையானது. இது மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்திகிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மேல் பூச்சி வேணும்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பாதாம் ஆயில், சுத்தமான பாதாம் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு எங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.